அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஒவ்வொரு முறை தேர்தல் வரும் பொழுதும் மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்க வேண்டும் என்று நினைக்கும் அரசியல் வியாபாரிகள் சொல்லும் வசனம் இது. இதில் என்ன கொடுமை என்றால், பல ஆண்டுகளாக இதனை காதில் கேட்டு கேட்டு நாமும் இதனை தவறே இல்லை என்று ஏற்றுக்கொள்ளும் மனோநிலைக்கு வந்துவிட்டோம். பொதுவாக அரசியல்வாதிகளின் பலமே இதுதான். தவறான தத்துவங்களை கூட இதமாக பேசி நம்மை நம்பும்படி செய்து விடுவார்கள். நாமும் அதை நம்பிக்கொண்டு அவர்கள் பின்னால் ஓடுவோம். அந்த கீழ்த்தரமான அரசியல் யுக்திகளில் ஒன்றுதான் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என்று கூறுவது. கொள்கைக்காக கூடுகின்றோம், கோட்பாட்டிற்காக உயிரையும் விடுவோம் என்று தொண்டை கிழிய கத்துபவர்கள் எல்லாம் திடீரென்று தங்கள் கொள்கைக்கு நேர் எதிரான கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி வைப்பார்கள். அப்பொழுது நாம் அதிர்ச்சியடையக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, கோபமடையக்கூடாது. அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா என்று மீம்ஸ் போட்டு சிரித்தபடி கடந்து சென்று விட வேண்டும். வேறு வகையாக சொல்வதானால் சூடு சுரணை இல்லாமல் கடந்து செல்ல வேண்டும். அரசியலில் நுழைந்துவிட்டால் மணங்கொள்ளை மாஃபியாக்கள் வாழும் வள்ளல்கள் என்று பெயரெடுத்து விடுவார்கள். மாணவர்களை கல்வி கட்டணம் என்ற பெயரில் உறிஞ்சி குடிக்கும் கயவர்கள் எல்லாம் கல்வி தந்தையாகி விடுவார்கள். காசுக்காக கூலிப்படை வேலை செய்பவர்கள் மாவீரன் என்ற பெயரோடு உலா வருவார்கள். எங்கள் குலசிங்கமே என்று துதிபாடி பதாகைகள் வைக்கப்படும். இன்னும் உலகில் உள்ள அனைத்து அயோக்கியத்தனங்களையும் செய்பவர்களுக்கு, கயமைகளை செய்பவர்களுக்கு அரசியலுக்குள் நுழைந்துவிட்டால் ஆகச்சிறந்த அடைமொழி கிடைத்துவிடும். நாமும் கண்களை உயர்த்தி புருவத்தை தூக்கி அதை கண்டு வியந்து போவோம். என்னங்க இப்படி செலவு செய்யறாரு, வேற மாதிரிங்க, மிரட்டிட்டாருங்க என்று அவர்களை வியந்து பார்த்து அவர்களுக்கே ஓட்டு போடுவதற்கு நாமும் தயாராகி விடுகின்றோம். ஆனால் அவர்களின் கயமைகள் நம் கண்களுக்கு ஒருபோதும் தெரிவது கிடையாது. ஏனென்றால் நமக்கென்று சுயபுத்தியும் கிடையாது, சூடு சுரணையும் கிடையாது. என் சாதிக்காக கட்சி தொடங்கினேன், என் சமூகத்தின் நன்மைக்காக கட்சி தொடங்கினேன் என்று கூறிக்கொண்டு அப்பாவி மக்களை எல்லாம் தங்கள் அரசியல் சதுரங்க வேட்டைக்கு காவு கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று அரசியல் தலைவர்கள். 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் சாதிய தலைவர்களின் சொத்து மதிப்பு என்னவாக இருந்தது? இன்று அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன? 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் சமூகத்தின் நிலை என்ன? இன்று உங்கள் சமூகம் என்னவாக உயர்ந்திருக்கின்றது? பொதுவாக இந்த தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கல்வி நிலையங்களும் கல்லூரிகளும் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் மூலமாக எத்தனை பட்டதாரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள்? சொந்த சமூகத்தில் எத்தனை அரசு ஊழியர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள்? மருத்துவர்கள், பொறியாளர்கள், அந்தந்த சமூகத்தில் எத்தனை பேரை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள்? இவற்றையெல்லாம் நாம் ஒருபோதும் யோசிக்க மாட்டோம். ஆனால் எங்களின் குலசாமியை என்று ஊரை மறைத்து பதாகைகள் வைப்போம். ஏனென்றால் நமக்கு தான் சுய புத்தியும் சூடு சுரணைகளும் கிடையாது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை என்று ஒரு துறை இருக்கின்றது. அதற்கு அமைச்சர் இருக்கின்றார். இந்த பெயரை கேட்டதும் இந்த துறைதான் மதுவிலக்கை, போதைக்கு எதிரான செயல்பாடுகளை கட்டமைக்கக்கூடிய துறை என்று தோன்றலாம். ஆனால் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைதான் டாஸ்மார்க் எப்படி செயல்பட வேண்டும் என்று வரையறுக்கின்றது. எப்படியெல்லாம் வணிகம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தாய்வுள்ளத்தோடு டாஸ்மார்க்கை அதுதான் கட்டுப்படுத்துகின்றது. ஆனால் நமக்கு இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. யார் எதை கொள்ளையடித்தால் நமக்கென்ன? நமக்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? நம்முடைய வேலையெல்லாம் வாரம் முழுவதும் யாருக்காக உழைக்கின்றோம், எதற்காக உழைக்கின்றோம் என்று தெரியாமலே டார்கெட்டை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சனி ஞாயிறு விடுமுறை கிடைக்கும் பொழுது முடிந்தால் அவுட்டிங், முடியாவிட்டால் ரவுண்டிங், சண்டேல பிரியாணி, சாயங்காலம் சினிமா, அவ்வப்போது சமூக வலைதளங்களில் அரட்டை. இவை தவிர நமக்கு வேறு எதுவும் தெரியாது. ஏனென்றால் நமக்கு இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மூளை மழுங்கி சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் சமூகமே, இங்கு கூட்டணி வைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர்களும், கொள்ளையடிக்க முடியவில்லையே என்று தவித்து தடுமாறிக் கொண்டிருப்பவர்களும் நம்முடைய காசை தான் கொள்ளையடிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தீப்பெட்டி வாங்கினால் கூட அதற்காக நாம் வரி செலுத்துகின்றோம். பேருந்தில் எடுக்கும் 10 ரூபாய் கட்டணம், மளிகைப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், துணிகள், காலணிகள், ரீசார்ஜ், எரிபொருள், உணவகம், திரையரங்கம் என்று நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நேரடியாக மறைமுகமாக நாம் வரி செலுத்துகின்றோம். அந்த வரியில்தான் ஒரு நாடே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் தெருவுக்கு சாலை போட வேண்டும் என்று திட்டமிட்டால் அதற்காக ஒதுக்கப்படுகின்ற தொகை என்பது உங்களுடைய வரியிலிருந்துதான் ஒதுக்கப்படுகின்றது. உங்கள் சாலையில் எது போன்ற மின் விளக்குகளை எரியவிட வேண்டும் என்பதும் உங்களுடைய வரி பணத்தை கொண்டுதான் திட்டமிடப்படுகின்றது. இங்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளும், மக்களுக்காக செயல்படுத்தப்படும் அனைத்து நலத்திட்டங்களும், மக்களுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு தொகையும் நம்முடைய வரிப்பணத்திலிருந்துதான் செலவிடப்படுகின்றது. அது உங்களுடைய தொகை, என்னுடைய தொகை. நாம் ஒவ்வொருவரும் 1 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், ஏன் லட்ச ரூபாய் என்று படிப்படியாக நாம் குவித்துக் கொடுத்த பணம் அது. 10 காசு தொடங்கி பல லட்சம் வரை நாம் செலுத்துகின்ற வரித்தொகை. அதை ஒருவன் நம் கண்முன்னே கொள்ளையடிக்கும் பொழுது, அதை ஒருவன் நம் கண்முன்னே சுரண்டி எடுத்துக் கொள்ளும் பொழுது, ஏன் அது பற்றிய கோபம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வருவது இல்லை? நம்முடைய வங்கிக் கணக்கில் இருந்து காரணம் தெரியாமல் 100 ரூபாயை பிடித்துவிட்டால் எவ்வளவு கோபம் வருகின்றது நமக்கு. ஆனால் உங்களுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் காசை ஒருவன் கொள்ளையடிக்கும் பொழுது ஏன் உங்களுக்கு கோபம் வருவது இல்லை?
காய்கறி கடையில் காய்கறி வாங்கும் பொழுது 5 ரூபாயை கூடுதலாக கணக்கு போட்டு விட்டால் கொடுத்துவிட்டு வந்து விடுவீர்களா? அல்லது வாங்கி வந்த காய்கறிகளில் ஏதாவது சொத்தையாக இருக்கின்றது, சரியில்லாமல் இருந்து விட்டது என்றால் அப்படியே விட்டு விடுவீர்களா? 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் என்பதற்கெல்லாம் கணக்கு பார்க்கின்ற நாம் கோடி கோடியாக நம்முடைய பணம் கொள்ளையடிக்கப்படும் பொழுது மட்டும் ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்? இதையெல்லாம் நாம் பேசத் தொடங்கினால், இதை பற்றி நாம் கருத்து தெரிவித்தால், எந்த அனுபவமும் எதை பற்றிய சிந்தனையும் இல்லாத ஒரு மனிதரை கொண்டு வந்து அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்று பெருந்தன்மையாக கூறுகின்றீர்கள். அறிவில்லை நமக்கு? ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒருவருக்கு கொடுப்பது என்பது அவ்வளவு சுலபமாக போய்விட்டதா உங்களுக்கு? 2 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கையில் ஒரு மிட்டாயை கொடுத்து தம்பிக்கும் கொஞ்சம் புட்டுக்கொடு என்று கூறுவோமே, அது போன்றா? யாரை வேண்டுமானாலும் அரசியல் அமரச் செய்யலாம், போவோர் வருவோரையெல்லாம் சிம்மாசனத்தில் அமரச் செய்து அழகு பார்க்கலாம். அவர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்து தன்னுடைய சுற்றத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுவார்கள். 5 ஆண்டுகள் போன பிறகு மறுபடியும் நாம் புலம்பிக் கொண்டிருப்போம். அரசியலில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு முன்பாக அரசியல் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சுற்றி என்ன அரசியல் நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு நடைமுறைப்படுத்தப்படும் ஒவ்வொரு அரசியலும் நமக்கு எதிராக எப்படியெல்லாம் காய் நகர்த்தப்படுகின்றது என்பதை கவனமாக உன்னித்து உணருங்கள். நன்றாக கண்களுக்கு தெரிவதெல்லாம் நன்மைகள் கிடையாது. நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களும் கிடையாது. ஒவ்வொன்றையும் உற்று நோக்குங்கள். யாருக்காகவோ அல்ல, உங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்கள் பிள்ளைகளின் தலைமுறையின் நன்மைக்காக சரியானதை தேர்ந்தெடுப்பதெல்லாம் பார்க்கலாம். எது சரி என்பதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.